ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி மெயிலில் அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போனோடனே நீங்கள் சர்ச் பாக்ஸில் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்கேனர் ஆப் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அதை ஓப்பன் கொடுத்தீங்க, அதாவது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை ஃபாஸ்ட் ஸ்கேனர் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேமராவை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் எந்த பேஜை ஸ்கேன் பண்ணணுமோ அந்த பேஜை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் A4 ஷீட்டில் தான் உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை எழுத போகிறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், டேட் எப்படி எழுதணுமோ அதை எழுதி பேரண்ட் சிக்னேச்சர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் தொடர்ந்து ஆன்சரை எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வச்சு கிளாரிட்டியோடு இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ கிளாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பி வெளியில் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பி கேமராவை கொண்டு போய் இப்போ கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போது நான் இதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களோடது அனாவசியமாக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராஸு, அதை நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு இங்கே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் மார்க்கை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த இமேஜ் இந்த மாதிரி கிராப் ஆகி கிடைக்கும். ஸோ இதில் நல்ல தெளிவாக இருக்கா, நீங்கள் டைப் பண்ணது இந்த மாதிரி பண்ணது தெளிவாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் பிளாக் கலர் கொடுக்கணும் இமேஜஸ்க்கு அப்படின்னா கீழே இருக்க இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான டைப்பில் வேணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இதை டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னவாயிடும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஒரு எக்ஸாம் லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி மேக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு நான் இன்றைக்குரிய எக்ஸாம் இதை போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் பேரில் சேவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிடும். இது பிடிஎஃப்ல வேணுமா ஜேபிஜி ஃபைலில் வேணுமா அப்படின்றத நம்ம இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஃபைல் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்த பேஜை நான் எப்படி பண்ணுறதுன்னா அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னா அடுத்த பேஜஸை எடுக்க சொல்லி கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா அடுத்த பேஜை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் பேஜை எடுத்துட்டேன். ஸோ செகண்ட் பேஜ் எடுத்தோன்னே இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. நீங்கள் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் கரெக்டாக எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் எடிட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்துடணும். அப்போது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்ல தெளிவான ரைட்டிங் உள்ள ஒரு இதை எடுத்தேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நீங்கள் கரெக்டாக இருக்குது உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக கவர் ஆகிடுதுன்னா இது பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஏற்கனவே டைட்டில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு இந்த இது சேவ் ஆகிட்டே வரும். அதுக்கடுத்து நீங்கள் இதுலேயே நீங்கள் இன்னொரு அடுத்த பேஜ்னா ஸோ அடுத்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்த பேஜ் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேஜை நீங்கள் அடுத்து எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுவும் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்டுக்குரிய அந்த இடம் மட்டும் நீங்கள் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இதை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் 20 பேஜ் 50 பேஜ் எடுத்தால் கூட இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம், அப்படி நேரடியாக சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள்
இதை சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ சேவ் டு வந்து கேலரி அல்லது நீங்கள் எதுலையாவது ஒரு இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்தோடனே ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் போய் ஷேரிங் அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்களா, சேவ் டு ட்ரைவா, வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறீங்களா, இப்படி எல்லா டீட்டெயிலும் கேட்கும். இப்போ நீங்கள் எக்ஸாமை வந்து உங்களுக்கு மெயில் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயிலை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா மெயிலுக்கு போயிடும். உங்கள் மெயில் வந்து ஐடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அந்த மெயில் ஐடி. இப்போ நான் வந்து இதை வந்து என்னோட இன்னொரு மெயில் ஐடிக்கு நான் வந்து இதை அனுப்புகிறேன். ஸோ மீனா வந்து மேத்தமெட்டிஷன் ஜிமெயில் அப்படின்னு நான் இன்னொரு மெயில் ஐடி வச்சுருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நான் இப்போ நான் சென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா, லீனியர் அல்ஜிப்ரா பேப்பர். ஸோ அதுவே வந்து வந்திருக்கும். இன்னும் இதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சப்ஜெக்டில் வந்து வேணும்னா நீங்கள் ரைட் பண்ணி எழுதலாம். இப்போ லீனியர் அல்ஜிப்ரா 15th டைமிங், நான் எந்த டைமிங் அனுப்பியிருக்கேன் முதற்கொண்டு எல்லாமே வருது பார்த்தீங்களா. அடிஷனலாக உங்களோட வந்து நேமையும் ரிஜிஸ்டர் நம்பரையும் நீங்கள் இதில் வந்து சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். உங்கள் நேம் வந்து அல்லது ரிஜிஸ்டர் நம்பரை கட்டாயம் அனுப்புங்க. ஸோ இப்போது வந்து உங்களோட நேம் வந்து இப்போ நான் வந்து என்னோட நேம் அனுப்புகிறேன். ஸோ மீனா என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நான் வந்து இப்போ என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் B7 F 12345 ஏதோ ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பரையும் சேர்த்து அனுப்பலாம் நீங்கள். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நம்ம அனுப்பின அந்த வந்து பிடிஎஃப் வந்து இங்கே அட்டாச்மெண்ட் ஆகிடுக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா மேலே இருக்க அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் வந்து கம்போஸ் ஆகிடும். சரியா? ஸோ வந்துட்டு இப்போது நம்மளுக்கு மெயில் போயிடுச்சா அப்படின்னும் நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும், அதை வச்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதே ஃபைலை நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ட்ரைவில் போய் நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ சேவ் டு ட்ரைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதிருக்கதை ஒரு வந்து ஃபோல்டரில் அன்றாடம் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு நியூ வந்து ஃபோல்டர் வந்து இப்போ இதில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் வந்து அப்படின்னு சொல்லி எக்ஸாம் 3rd year மேக்ஸ் எக்ஸாம் அல்லது எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஐட்டத்தை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து என்னோடய ட்ரைவில் வந்து இதை சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபோல்டர் வந்து சர்ச் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் போயிட்டு எக்ஸாம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லீனியர் அல்ஜிப்ரான்றது பார்த்தீங்கன்னா ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஃபோல்டர் எக்ஸாம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வச்சு சேவ். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் எக்ஸாமை எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்ப போகிறீங்க. தேங்க்யூ.